ஒரு மனிதனின் மனதை காயப்படுத்துவது மிகவும் எளிது. ஒரு கடுமையான வார்த்தை போதும், ஒரு அலட்சியமான பார்வை போதும், ஒரு பொய்யான வாக்குறுதி போதும். நம்பிக்கையுடன் இருந்த ஒரு மனதை உடைத்து விடுவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே போதும். ஆனால் அந்த உடைந்த மனம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப பல மாதங்களோ, சில நேரங்களில் பல ஆண்டுகளோ கூட ஆகலாம். அதனால்தான் உடலில் ஏற்படும் காயங்களை விட மனதில் ஏற்படும் காயங்கள் அதிக நாட்கள் வாழ்கின்றன. அவை வெளியே தெரியாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த மனிதரின் எண்ணங்களிலும், அமைதியிலும், சிரிப்பிலும் கூட அதன் தாக்கம் இருக்கும். பலர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. நாம் ஒருவரை காயப்படுத்திய பிறகு அவர்கள் அழுதார்கள் என்றால் அந்த வலி அன்றோடு முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். சில நாட்கள் கழித்து அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு எல்லாம் சரியாகிவிட்டது என்று முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் மனதில் ஏற்பட்ட சில காயங்கள் வெளியே தெரியாமல் ஆழமாக வாழ்கின்றன. அந்த மனிதர் பழையபடி சிரித்தாலும் பழையபடி பேசினாலும் உள்ளுக்குள் அவர் மாறியிருப்பார். அந்த மாற்றத்தை காயப்படுத்தியவர்கள் பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை. உண்மையில் மனதை காயப்படுத்தியவர்கள் கணிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்கள் உடைத்தது ஒரு மனிதனின் நம்பிக்கையை மட்டுமல்ல, இனி யாரையும் முழுமையாக நம்ப முடியாத ஒரு மனதையும் உருவாக்கி விடுகிறார்கள். ஒரு முறை துரோகம் அனுபவித்த ஒருவர் அடுத்த உறவில் கூட எச்சரிக்கையாக இருப்பார். ஒரு முறை அலட்சியத்தை அனுபவித்த ஒருவர் அடுத்த முறை தனது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்த மாட்டார். ஒரு முறை உண்மையான அன்பு மதிக்கப்படவில்லை என்ற அனுபவம் கிடைத்தால் அந்த மனிதர் இனி யாரிடமும் தனது மனதை முழுவதுமாக திறக்க தயங்குவார். இதைத்தான் பலர் புரிந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள். நான் அவரை மட்டும்தான் காயப்படுத்தினேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அந்த மனிதரின் எதிர்கால உறவுகளிலும் ஒரு பயத்தை விதைத்து செல்கிறார்கள். ஒரு நல்ல மனம் சந்தேகப்பட கற்றுக்கொள்கிறது. எளிதாக நம்பிய மனம் இனி பல முறை யோசிக்க ஆரம்பிக்கிறது. யாராவது அன்பாக பேசினாலும் இது உண்மையா அல்லது இன்னொரு ஏமாற்றமா என்று அந்த மனம் தன்னைத்தானே கேட்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் சில காயங்கள் மனிதர்களை பலவீனமாக மாற்றுவதில்லை, மாறாக அவர்களை அமைதியானவர்களாக மாற்றுகிறது. முன்பு எல்லோரிடமும் மனம் திறந்து பேசிய ஒருவர் இப்போது தேவையான அளவுக்கு மட்டும் பேசுகிறார். முன்பு அனைவருக்கும் உதவ ஓடியவர் இப்போது யார் உண்மையானவர்கள் என்பதை பார்த்த பிறகே உதவுகிறார். முன்பு ஒருவரின் ஒரு வார்த்தையை நம்பியவர் இப்போது செயல்களை பார்த்த பிறகே நம்புகிறார். இந்த மாற்றத்தை பார்த்து சிலர் இவர் முன்பு மாதிரி இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் இப்படியாக மாற காரணமான வழியை மட்டும் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. மனதை காயப்படுத்தியவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கணிக்க மாட்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற பிறகு அந்த மனிதர் அழுது கொண்டே வாழ்வார் என்று நினைப்பார்கள். அவர்கள் இல்லாமல் அவர் எதுவும் செய்ய முடியாது என்று நினைப்பார்கள். ஆனால் காலம் ஒரு பெரிய ஆசிரியர். ஆரம்பத்தில் அந்த மனிதர் உடைந்து போகலாம். பல இரவுகள் தூங்காமல் இருக்கலாம். பல முறை பழைய நினைவுகளை நினைத்து அழக்கூடும். ஆனால் ஒரு நாள் அவர் மெதுவாக தன்னையே மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். தனது மதிப்பை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார். தனக்காக வாழ கற்றுக்கொள்வார். அந்த மாற்றத்தை பார்த்த பிறகுதான் சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர் இவ்வளவு வலிமையானவராக எப்படி மாறினார் என்று யோசிப்பார்கள். ஆனால் அவர்கள் மறந்த ஒரு உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் அதிகமான வலிதான் மனிதர்களை மிகவும் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. யாராலும் உடைக்க முடியாத மனநிலையை வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு விதையை மண்ணுக்குள் புதைக்கும் போது அதை பார்ப்பவர்கள் அது முடிந்துவிட்டது என்று நினைக்கலாம். ஆனால் அதே விதை சிறிது காலத்தில் முளைத்து மரமாக வளர்கிறது. அதுபோல சில மனிதர்களும் வாழ்க்கையில் அதிகமாக காயப்படுத்தப்பட்ட பிறகுதான் தங்களுக்குள் இருந்த உண்மையான வலிமையை கண்டுபிடிக்கிறார்கள். முன்பு பிறரை நம்பி வாழ்ந்த அவர்கள் இப்போது தன்னம்பிக்கையை நம்பி வாழ ஆரம்பிக்கிறார்கள். முன்பு அங்கீகாரத்திற்காக காத்திருந்தவர்கள் இப்போது தங்களுடைய மதிப்பை தாங்களே உணர ஆரம்பிக்கிறார்கள். மனதை காயப்படுத்தியவர்கள் எப்போதும் ஒரு தவறான கணக்கை போடுகிறார்கள். இவர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மனித மனம் எல்லாவற்றையும் மறக்கவில்லை என்றாலும் எல்லாவற்றோடும் வாழ கற்றுக்கொள்கிறது. காயங்கள் நினைவில் இருக்கும், ஆனால் அந்த காயங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்காது. மெதுவாக
அந்த வலியை வலிமையாக மாற்றும் திறன் மனித மனதுக்கு இருக்கிறது. அதனால்தான் சிலர் ஒரு காலத்தில் அழுத அதே காரணத்திற்காக சில வருடங்கள் கழித்து சிரிக்க முடிகிறது. ஒரு காலத்தில் தங்களை உடைத்த மனிதர்களை நினைத்தாலும் இனி வெறுப்பு கூட வராமல் போகிறது. ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வரவில்லை, நம்மை மாற்ற ஒரு பாடமாக மட்டும் வந்தார்கள் என்று. அந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடுகிறது. இழந்த மனிதர்களை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக அந்த அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடத்தை மதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு காலத்தில் கண்ணீரை கொடுத்த நினைவுகள் கூட பின்னாளில் நம்மை வலிமையாக்கிய அனுபவங்களாக மாறிவிடுகின்றன. ஒரு மனிதனின் மனதை காயப்படுத்தியவர்கள் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து கொள்கிறார்கள், இவர் என்னை இழந்த பிறகு வாழ முடியாது என்று. ஆனால் அவர்கள் கணிக்காத ஒரு உண்மை என்னவென்றால், காலம் எந்த மனிதனையும் ஒரே இடத்தில் நிற்க விடாது. ஆரம்பத்தில் அந்த வலி மூச்சுவிட முடியாத அளவுக்கு கனமாக இருக்கும். எல்லாமே முடிந்துவிட்டது போல தோன்றும். எதிலும் ஆர்வம் இருக்காது. மனதில் ஓடும் நினைவுகள் அமைதியை பறித்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளாக கடந்து செல்லும் போது அந்த மனிதரின் மனம் மெதுவாக அந்த வலியை சுமக்க கற்றுக்கொள்கிறது. ஒரு நாள் அந்த வலியுடன் வாழ்வது சாத்தியமில்லாதது போல தோன்றியிருந்தாலும் இன்னொரு நாள் அதே வலி அவரை இன்னும் பக்குவமான மனிதராக மாற்றிவிடுகிறது. சிலர் நினைப்பார்கள், நான் இல்லாமல் அவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று. ஆனால் உண்மையில் ஒருவரின் மகிழ்ச்சி இன்னொருவரின் கையில் நிரந்தரமாக இருப்பதில்லை. சில காலம் நாம் ஒருவரை நினைத்து அழலாம், அவர்களை மறக்க முடியாமல் தவிக்கலாம். ஆனால் வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது. புதிய அனுபவங்கள் வருகிறது, புதிய மனிதர்கள் வருகிறார்கள், புதிய இலக்குகள் உருவாகின்றன. மெதுவாக பழைய காயங்கள் நினைவுகளாக மட்டும் மாறிவிடுகின்றன. இதுதான் பலருக்கு புரியாத உண்மை. அவர்கள் செய்த தவறு அந்த நேரத்தில் சிறியதாக தோன்றியிருக்கலாம். ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு அலட்சியமான செயல், ஒரு துரோகம், ஒரு பொய், இவையெல்லாம் அவர்களுக்கு சாதாரணமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு செயலால் அவர்கள் ஒரு நல்ல மனிதரை இழந்து இருக்கலாம். உண்மையாக அன்பு கொடுத்த ஒருவரை இழந்து இருக்கலாம். அதை அவர்கள் உணரும் போது அந்த மனிதர் ஏற்கனவே தனது வாழ்க்கையில் வெகு தூரம் சென்று இருப்பார். நம்மை காயப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உண்மையான வெற்றி அவர்களை வெறுப்பதில் இல்லை, அவர்கள் கொடுத்த வழியால் நம்முடைய நல்ல மனதை இழக்காமல் இருப்பதில்தான் இருக்கிறது. அவர்கள் நம்மை மாற்ற நினைத்த விதத்தில் மாறாமல் இன்னும் பக்குவமான, இன்னும் தெளிவான, இன்னும் வலிமையான மனிதராக மாறுவதில்தான் உண்மையான பதில் இருக்கிறது. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.